ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நம்ம வெளிநாட்டு நண்பர்கள், சவுதி அரேபியாவில் உங்களோட ஜாப் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா ஃபைனல் எக்ஸிட் விசா நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இந்த ஃபைனல் எக்ஸிட் விசா இருந்தால் தான் உங்களால் சவுதி நாட்டை விட்டு சட்டப்படி வெளியே வர முடியும். இந்த ஃபைனல் எக்ஸிட் விசாவில் ஒரு சில அப்டேட்டுகளை HRST கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபைனல் எக்ஸிட் விசா நீங்கள் எடுக்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும், இந்த ஃபைனல் எக்ஸிட் விசாவில் என்னென்ன அப்டேட்லாம் HRST கொண்டு வந்திருக்காங்க, சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியாக சவுதி அரேபியாவில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் எப்படி ஃபைனல் எக்ஸிட் விசா எடுக்கிறது, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சவுதி அரேபியாவில் உங்கள் ஜாபோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சட்டப்படி சவுதி அரேபியா நாட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு ஃபைனல் எக்ஸிட் விசா தேவைப்படும். இந்த ஃபைனல் எக்ஸிட் விசாவை நீங்கள் அப்ளை பண்ணலை இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு 3 விதமான பிரச்சனைகள் ஏற்படும். நம்பர் 1, உங்களால் சவுதியிலேருந்து சட்டப்படி வெளியே போக முடியாது. நம்பர் 2, அப்சர்வ் ரெக்கார்டில் உங்கள் கேஸ் பெண்டிங்லேயே இருக்கும். நம்பர் 3, நீங்கள் மீண்டும் சவுதிக்கு வரணும் அப்படின்னா அதில் ஃபியூச்சரில் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் ப்ராப்பராக ஃபைனல் எக்ஸிட் விசா அப்ளை பண்ணணும். அதில் ஒரு சில அப்டேட்டை HRST கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட எம்ப்ளாயர் இல்லாட்டி ஸ்பான்சர் தான் அப்சர்வ் அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கான ஃபைனல் எக்ஸிட் விசாவை அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது உங்களோட இகாமா வேலிடாக இருக்கணும். உங்கள் மீது எந்த பெண்டிங் கேஸும் இருக்கக்கூடாது, டிராஃபிக் வயலேஷன் இருக்கக்கூடாது, லோனு கோர்ட் கேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்ஸ் விசா அப்ளை பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த விசா 60 நாட்கள் மட்டுமே செல்லுபடியாகும். அந்த 60 நாட்களுக்குள்ளே நீங்கள் சவுதி நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும். இல்லாட்டி விசா எக்ஸ்பயர் ஆகிடும். மறுபடியும் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த விசா அப்ளை பண்ணும்போது உங்கள் கூட ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து தான் அப்ளை பண்ணணும். ஃபேமிலிக்கும் ஸ்பான்சர்ஸ் தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே ஏதாவது பெண்டிங் டியூஸோ இல்லை வயலேஷன் இருந்தால் அவங்க மேலே அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் இருந்தால் தான் ஃபைனல் எக்ஸிட் விசா ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும். ஃபைனல் எக்ஸிட் விசா வந்ததுக்கப்புறம் உங்களால் கேன்சல் பண்ண முடியாது, ஜாபையும் கண்டினியூ பண்ண முடியாது. இதில் ஒரு சில குழப்பம் உங்களுக்கு ஏற்படும். எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா, ஃபைனல் எக்ஸிட் விசா ரெண்டும் வேறு. எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசான்றது டெம்பரரியாக நம்ம எடுக்கிறது. ஃபைனல் எக்ஸிட் விசான்றது பெர்மனெண்ட்டாக நம்ம சவுதியை விட்டு வெளியே போகிறதுக்கு எடுக்கிறது. ஃபைனல் எக்ஸிட் விசா எடுத்துகிட்டு நீங்கள் சவுதியை விட்டு வெளியே போனாலும் திருப்பி சவுதிக்குள்ளே வர நீங்கள் எப்போ வேணால் ஃபியூச்சரில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜாப் கான்ட்ராக்ட் முடிகிறதுக்கு முன்னாடியே உங்கள் எம்ப்ளாயருடன் பேசி இந்த எக்ஸிட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் மேலே ஃபைன் இல்லை வயலேஷன் இல்லை இகாமா பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாஸ்ட் மினிட்ல போய் அப்ளை பண்ணீங்கன்னா அதிக செலவுகளும் அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸும் உண்டாகும் உங்களுக்கு. மேலும் சவுதி அரேபியா பற்றின தகவலுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.